இந்த கிரகம் உண்மையிலே இந்த கிரகமோட சம்பவம் வந்து இந்தியாவே உழுக்குன ஒரு சம்பவம். என்னை உலுக்கி போட்ட அது நீங்க அதுவும் நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்து உங்களை பார்க்க வந்தப்போ நடந்துச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? அது வந்து சம்பவம் நியூஸா கேள்விப்பட்டோம். நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்தீங்க, உங்களை பார்க்க வரும்போது நடந்துச்சு. அவரு ஒரு ஆசிரமம் இது மாதிரி வச்சு லெப்ரசி ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்கு தொழுநோய்க்கு பண்ணிக்கிறார். அவர் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காரு. இவர் போய் அந்த கையிலேயே இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது, பாதி காலு காணாம போயிருக்கும். அப்போ அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் போய் ஸ்லிப்பர் வாங்க முடியாது. அப்படி ஸ்லிப்பர் செய்யறாரு. இவர் வந்து அதை பேப்பரில் பேனாவில் வரைஞ்சி அவனுடைய அந்த அளவுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க. அதனால் அது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். இவ்வளவு உதவிகரமா இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்காக தொழுநோய்க்காக இருந்த ஒருத்தர் திடீர்னு சம்பவத்தில் எப்படி எரிக்கப்பட்டது? அதுதானே நம்ம நாட்டை பற்றி நம்மளை பற்றி பலது யோசிக்கும் போது ரொம்ப டீப்பாக யோசிச்சு சில மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுக்காக பேசணுங்கிறது, அதுக்காக கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் உரையாடல் பண்ணுறதே இதான், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, சார் நான் உங்களை பார்க்க வர்றேன்னு நான் கலெக்டராக இருக்கேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடனே வாங்க அப்படின்னேன். இல்லை பிள்ளைங்க கூட வந்து 3 பிள்ளைங்க வர்றாங்க. ஒரு இந்த இறந்து போன 2 பிள்ளைங்க, இன்னொரு பொண்ணு. அந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்மேட்டையும் கூப்பிட்டு வரேன். அப்போ தான் பேசியிருந்தேன். அப்புறம் அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவர் ஒய்ஃபு சொல்கிறாங்க, அவங்க மனைவி என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அன்றைக்கி ஏன் வந்திருந்தோம் சார், அன்றைக்கி அவர் பிறந்த நாள், கிராமுடைய பிறந்த நாள். அவர் வந்து யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க, நல்லது செய்கிறவங்க, அவங்க யார்கிட்டையாவது அப்படி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னார். என்ன இப்படி சொல்லாமல் விட்டீங்களே என்கிட்ட, அப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாவது சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு புத்தகமாக ஏதாவது நான் ஒரு பரிசாவது கொடுத்துருப்பேன்ல, அவ்வளோ பண்ணுறது, அதனால தான் அவர் சொல்லலைன்ட்டு. ஆனால் உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வந்தாருங்கிறார். அப்படி வந்து என்கிட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தவர் மறுநாள் ஒரு நாள் தான் போயிருக்கு. அதுக்கடுத்து நான் காலையில் என்னைய 3 மணிக்கு டெலிஃபோன் வருது, அதிகாலை 3 மணிக்கு. அவங்க ஒய்ஃபு கலக்கத்தோடு பேசுகிறாங்க, என்னமோ ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதிப்படுத்திக்கணும். அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு 36 மணி நேரம் கூட இருக்குது, ஒரு 20-30 மணி நேரம் ஆயிருக்கும். அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி அது வேறு மாவட்டம், பக்கத்து மாவட்டம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணோம். நான் காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டரை வர வச்சு அந்த டெட் பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனேன். நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது. என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படின்னு. அதுவும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தவன், ஒரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறவன், இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டுட்டானுங்களான்னு எனக்கு ரொம்ப குறுகி போயிருந்தேன். சார், வேன்ல போயிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க ஸ்டெயின், 3 பேரையும் வேன்ல வச்சு குளிச்சுட்டாங்க. இல்லை, அவங்க போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க. இந்த லெப்ரஸிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணாரு. அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது. அவங்க அந்த இடத்துக்குலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு. அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்குறதுக்கு வேற இடம் இல்லை, அவங்க அந்த வண்டியிலே தூங்கியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கோ நம்ம 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ள நெருப்ப போட்டானுங்க. நான் போய் நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன் தான் அந்த பெரிய பையனா, இந்த பையன் தான் சின்ன பையனா, அவர் பெரிய பாடி பார்த்தோன்னு தெரியுது அவருன்னு, இந்த பையனை அந்த பையனை அந்த மண்டவோடு நீல அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின் ஒரு தற்காலிகமாக சவப்பெட்டிலாம் தயாரித்து ரொம்ப நாள் நானும் என் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன், ஆனால் மனுஷன் தானே, ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது. அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, எங்களை வருத்தப்படாதீங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன்னு மன்னிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், நீங்கள் அழுகாதீங்க.